ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன தெரியுமா உங்களுக்கு? நோ மேம். என்னது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சர்ப்ரைஸான டெஸ்ட் வைக்க போறேன். என்னது டெஸ்டா? ஆமா ஆமா பசங்களா, டெஸ்ட் தான் வைக்க போறேன். ஐயோ பயமா இருக்குடா. என்ன டெஸ்ட்னே தெரியலையே. ஐயோ டெஸ்டா? இது வேறயா? மேம் என்ன இப்போ திடீர்னு இப்படி டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, பயமா இருக்குடா. ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே. மலரு, நீ என்ன படிச்சிருக்கியா இல்லையா? எனக்கு முடிஞ்சு போச்சுதான் இன்னைக்கு கதை. ஐயோ என்ன இது மேம், இன்னைக்கு படிச்சுட்டு வந்துட்டு எழுதினாவே நம்ம ஒழுங்கா எழுத மாட்டோம், இதுல வேற இன்னைக்கு சர்ப்ரைஸ் டெஸ்டா? கீழிது கிருஷ்ணகிரி. என்ன ஸ்ருதி, எனக்கே ஒண்ணும் புரியலையே. என்ன வைக்க போறாங்கன்னு தெரியலையே. மேம் சர்ப்ரைஸ் சொல்லிருக்காங்க. நீ ஏன் படிக்கிற பொண்ணு இப்படி சொன்னா நாங்களாம் எங்க போறது? கயல் பாரு கயல், மேம் இப்படி சொல்லிட்டாங்க, பக்கு பக்குன்னு இருக்கு. என்னது சர்ப்ரைஸா? ஐயோ, சர்ப்ரைஸ்னாவே பயமா இருக்கு. இதுல வேற மேம் இதுல வேற டெஸ்ட் வேற சொல்லிட்டாங்களே. அச்சச்சோ, என்னன்னே தெரியலையே. Hey, what is this? Today surprise test. Oh my god, ஒன்னும் புரியலையே என்ன கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு. டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்துச்சுல, அவ்வளவுதான். ஓகே பசங்களா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்க போறேன். ஆனா என்னது தெரியுமா? எல்லாம் ஜிகே காமன் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறேன். சரியா? அதுக்கு நீங்க யார் யாரு என்னென்ன ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்ட் ஆன்சர் யார் பண்றீங்கன்னு, எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஓகேவா? சரியா? நான் வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுக்கு நீங்க ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும் உங்க பேப்பர்ல. நான் இன்னைக்கு இப்போ பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன் இப்ப எல்லாருக்குமே. ஓகேவா? இப்ப வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? பயமா இருக்கு. டப்பு டப்பு நடிக்குது ஹார்ட் பீட். ஓகே பசங்களா, இப்ப நான் எல்லாருக்கும் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஒரு பேப்பர் எல்லாருக்கும் நான் கொடுக்க போறேன். சரியா? அந்த பேப்பரை நீங்க கரெக்டா கொஸ்டின் நம்பர் போட்டு கரெக்டா ஆன்சர் எழுதணும். அச்சோ, உனக்கு ஏன்டா 2 பேப்பர் கொடுத்துட்டேன் நானு. நல்ல மேம், நான் நிறைய எழுதலாம் மாட்டேன் மேம், எனக்கு ஒரே பேப்பர் போதும் மேம். அப்படியே நீ நிறைய எழுதுறதுக்கு ஒண்ணு இல்லடா, ஒரே 5 கொஸ்டின்ஸ் தான் எழுத போறேன். ஓகேவா? அதுக்கான ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். எல்லாருக்கும் ஒரு பேப்பர் தான் நானு. இதுல எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ்லாம் யாரும் வாங்க போறது இல்ல. ஓகே மேம். ஓகே. இந்த டெஸ்ட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். யார் பார்த்து எழுதுனீங்கன்னா அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாது. புரியுதா? அவங்க பேப்பரை மட்டும் தான் பார்த்து எழுதணும். வேற யாருன்னா ஆன்சரை பார்த்து எழுதுனீங்கன்னா அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருப்பேன். பசங்களா சொல்லிட்டேன், நல்லாவே கேட்டுக்குங்க. காதுல போடுறீங்களா எல்லாரும்? எஸ் மேம். ஓகே, இப்போ வந்து மேம் எனக்கு நீங்க 2 பேப்பர் கொடுத்துட்டீங்க மேம். குடிங்க ரிட்டனு. ஐயோ மேம் எதுக்கு இப்படி கத்துறாங்க? நான் பேப்பர் தானே கொடுக்கறேன்னு. முதல் சொன்ன மாதிரியே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். உங்க பேப்பரை பார்த்து மட்டும் தான் எழுதணும் நீங்க. சரியா? வேற யாருன்னா பார்த்து எழுதுனீங்களா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. இல்லைன்னா செம்ம அடி கூட அடிப்பேன், நான் சொல்ல முடியாது. சரியா? அவங்கவுங்க பேப்பர் பார்த்து தான் எழுதணும். மேம் தெரியாதானா மேம் எழுதுறதுக்கு ஆன்சரு? தெரியவே தெரியாதுன்னா என்ன பண்றது மேம்? பிளாங்கா விட்டு வைக்கிட்டா? இல்லனா நீங்க அதுக்கும் அடிப்பீங்க, பாத்து எழுதினாலும் அடிப்பீங்க. என்ன பண்றது நாங்க? கம்முனிரு ஸ்ருதி, மேம் பார்த்தாங்கன்னா அப்புறமா திட்ட போறாங்க. மேம் இன்னைக்கு செம கோவமா இருக்காங்க. ஓகே பசங்களா, என்ன அங்க பேச்சு 2 பேருக்குமே? ஸ்ருதி, கயல், இப்பதானே நான் சொன்ன உங்களுக்கு அமைதியா இருக்க சொல்லி. அதுக்குள்ள சத்தம் போடுறீங்க 2 பேருமே. குச்சி குச்சின்னு சவுண்ட் வரக்கூடாது. எனக்கு பின் டிராப் சைலண்ட் வேணும். ஐயோ மேம் பயங்கரமா இருக்காங்களே இன்னைக்கு. ரொம்பவே ஃபார்ம்ல வந்துட்டாங்க. முடிஞ்சது இன்னைக்கு. நம்ம அவ்வளவுதான், ஒரு மார்க் எடுக்க போதில்லை. எப்படி பார்த்து எழுதினாலும் அடிதான் வாங்க போறேன். பசங்களா, நான் இப்பதான் சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போறேன். அதுக்கான ஆன்சர் மட்டும் எழுதுங்க. உங்க பேப்பரை பார்த்து தான் எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன் நான். ஓகே, பல்ப் இருக்குல்ல, பல்ப், அதை யாரு கண்டுபிடிச்சாங்க? என்னது பல்பா? என்னது பல்பா? மேம் என்ன மேம் இப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறீங்க? நலன், அமைதியா எழுதாங்க. நான் சொன்னல ஜிகே கொஸ்டின்னு. பின்ன எப்படின்னா கேட்பேன் நான். அதுக்கான ஆன்சர் மட்டும் நீ எழுதுறத பாரு. உனக்கு தெரிஞ்சா எழுது, இல்லைன்னா அப்படியே விட்டு வை. ஓகே மேம். பல்ப் யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா எனக்கு தெரியும். நான் எதுலயோ புக்ல படிச்சிருக்கேன், நம்மளுக்கு வந்திருக்கு. ஓ பல்ப். ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். என்னது பல்பை யாரு கண்டுபிடிச்சாங்க? எனக்கு என்ன தெரியும்? அவரை யார் கண்டுபிடிச்சாங்களா? இட்லி பல்ப் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்களா? ஏ
என்ன மலரு ஒன்னும் புரியல, அமைதியா இரு மலரு. மேம் வேற கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்ம மாட்டிப்போம். எப்படின்னே தெரியல, இப்போ பயமா இருக்கு. நான் தெரியலன்னு தான் எழுத போறேன், அவ்வளவுதான். வேற எனக்கு எதுவும் தெரியாதுடாப்பா. நீ என்னெல்லாம் பார்த்து எழுதாதடா அர்ஜுன். நீ பாட்டு உன்னை எழுது, சரியா? உனக்கு தெரிஞ்சா எழுதி, இல்லைன்னா தெரியலன்னு எழுதிவி. என்னது தெரியலன்னு எழுதி வைக்க போறியா? நீ லூசா என்ன நீ? ஆமா, அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? தெரியலன்னு தான் எழுதுவாங்க. இது தெரியலன்னா ஆன்சரா? என்ன எழுதிருக்க நீ? தெரியலன்னு எழுதி வச்சிருக்கியா? ஆமாடா, தெரியலன்னு தானே எழுதியிருக்க. நீ என்ன இது தெரியலன்னு எழுதிருக்க லூஸ் மாதிரி? அப்படிதான் எழுதிருக்க, தெரியல. அது தமிழ்ல எழுதிருக்க. அர்ஜுன் அண்ட் மலர், நீங்க பாரு, இப்ப நான் பேப்பரை வாங்கி தூக்கி விசில் அடிக்க போறேன் உங்களை. இப்ப நான் அந்த டெஸ்ட்ல உன்னை நான் எழுத விட போறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம். நோ மேம், சாரி மேம், நான் ஒண்ணுமே பண்ணல மேம். நான் இன்னும் ஆன்சர் கூட எழுதல மேம். பாருங்க மேம், நீங்க வேணா. நான் ஒண்ணும் பண்ணல மேம். இப்ப சைலண்டா எழுதுறீங்க இல்லையா? இப்போ பசங்களா, இப்ப செகண்ட் கொஸ்டின் நான் கேட்க போறேன். இப்ப செகண்ட் கொஸ்டின் கேன்சல் பண்ணுங்க. ஓகே, கால்குலேட்டர்ல எத்தனை நம்பர் கீஸ் இருக்கு? மேம், இன்னும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே முடிக்கல மேம். அதுங்கிட்ட செகண்ட் கொஸ்டினுக்கு போயிட்டாங்க. மேம்க்கு நீ என்னாச்சு இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க? மேம் என்னன்னே தெரியல, இன்னைக்கு பயங்கர கோமா வேற இருக்காங்க. இதுக்கு வேற நம்ம ஆன்சர் பண்ணலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிது. என்னது கால்குலேட்டர்ல எத்தனை நம்பர் கீஸ் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 தான் இருக்கும். வேற எத்தனை இருக்க போகுது? அதுக்கப்புறமா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒண்ணு இதென்ன கொஞ்சம் ஈஸியா கேட்டாங்களே. எனக்கு ஒண்ணுமே தெரியல. கையில நீ உன்னை காமிப்பா, நான் உன்னை பார்த்து எழுதிடுறேன் அப்படியே. பசங்களா, இப்பதான் நான் சொன்ன பின் டிராப் சைலண்ட் இருக்கணும்னு. இப்ப அமைதியா எழுதலன்னா நீங்க பாருங்களேன் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. பேப்பர் கரெக்ஷன் பண்ணி குடுக்கறப்ப எல்லாருக்கும் செம்ம அடி தான் விழ போகுது. ஐயோ, எனக்கு வேற அடி வயிறு அப்படியே கலக்குன்னு கலக்குது. இந்த மேம் இப்படி கத்த பயமா வேற இருக்கு. என்ன பண்றதே தெரியல. எதுக்குதான் இந்த மேம் இப்படி கத்துறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பிபி மாத்திரம்னா கொடுங்கப்பா யாருன்னா. மேமுக்கு பயமா வேற இருக்கு. பேசவும் முடியல, ஆன்சரே எழுத விட மாட்டேன்றாங்க. ஐயோ, எப்படியோ நம்ம கையல் பக்கத்துல உக்காரவே தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம நாளைக்கு கரெக்ஷன் வந்து குடுக்கறப்ப வேற அடிப்பாங்களாமே மேம். இன்னைக்கே விட்டுற மாட்டாங்க போல இருக்கு. அது வேற பயமா இருக்கு. எப்படியோ கையல் பக்கத்துல எழுதுந்து அப்படியே பார்த்து காப்பி பண்ணி எழுதிட வேண்டியதுதான். என்ன ஆன்சர் எழுதியிருக்கா அவ? 10 10 எழுதியிருக்கா. ஓகே, அதை அப்படியே காப்பி பண்ணிட வேண்டியதுதான். ஓகே பசங்களா, இப்ப தேர்ட் கொஸ்டின் கேட்க போறேன் நாங்கன்னு. இப்ப செகண்ட் கொஸ்டின் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஐயா, இந்த மேம் என்ன இப்படி பண்றாங்களே, ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க இன்னைக்கு. யாருதான் இன்னைக்கு ஸ்கூல் வந்தனே தெரியல. ஐயோ, என்ன இது மேம் இவ்வளவு ஃபாஸ்டா போறாங்க? பயமா வேற இருக்குப்பா. ஏன் இப்படி பண்றாங்க மேம்? சரி இரு, என்ன எழுதியிருக்கா இவ? 9 எழுதியிருக்கா மலரு. மலர் எது தப்பா எழுத மாட்டா எனக்கு தெரிஞ்சு. ஆன்சர் கரெக்டா தான் எழுதியிருக்கா. ஓகே, இப்போ நான் தேர்ட் கொஸ்டின் கேட்க போறேன் பசங்களா. அதுக்கான ஆன்சர் நீங்க எழுதுறீங்க. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், 1 மினிட்ல எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு? அத நீங்க கரெக்டா எழுதுறீங்க ஆன்சர். ஓகே, இதுதான் தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் திஸ்? மேம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மேம் இவ்வளவு ஃபாஸ்டா எதுக்கு போறாங்க? என்ன பண்றது? இந்த ஆன்சர் எனக்கு தெரியும் தான். ஆனா ஓகே, எனிவே மேம் வெரி ஃபாஸ்டா போறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மேம் இன்னைக்கு ரொம்ப கோமா வந்திருக்காங்க. அவங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. மேம பார்த்தா வேற பயமா இருக்கு. எதுவுமே பேசவே முடியல மேம் கிட்ட. இது வேற 1 மினிட் சொன்னா அது கிளாக் ஃபுல்லா சுத்திட்டு வருது, அதான் இருக்கும். 1ல இருந்து 12 மீன்ஸ் 12 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, எழுதுனா 12 செகண்ட்ஸ். இது எதுனா ஒரு ஆன்சர் இருக்கா பாக்கலாம். ஒன்னு செகண்ட் ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர் நம்ம எழுதவே இல்லை. இப்ப தேர்ட் ஆன்சர்னா எழுதி ஏதோ ஒரு அட்லீஸ்ட் 1 மார்க்குனா வாங்கிட்டா போதும். பக்கத்துல இருக்கிறவ காமிக்கவே மாட்டா. கியாரா ரொம்ப திமிரு பிடிச்சவ, அவ்வளவு மோசமா இருக்கா. ச்சே, நம்மளா இவ போய் பக்கத்துல நம்ம உக்காந்துட்டோம் பாரு, அதுதான் ரொம்பவே கொடுமைதான். எப்பா கடவுளே, எல்லா சர்ப்ரைஸ் டெஸ்ட்லயும் எனக்கு கையிலே பக்கத்துல உக்காரணும். அதே மாதிரி பார்த்து பார்த்து எழுதிட்டு எப்படின்னா மார்க் எடுத்துட்டா நல்லாதான் இருக்கும். கையில் என்ன எழுதி வச்சிருக்கா? 60 செகண்ட்ஸ் எழுதியிருக்கா. ஓகே, இது அப்படியே நம்ம எழுதிட வேண்டியதுதான், முடிஞ்சிச்சு. எப்படியே நம்ம 3 மார்க் எடுத்துட்டோம். நாளைக்கு எப்படியும் அந்த அடியில இருந்து தப்பிச்சிட்டோம்டாப்பா நம்ம. என்ன எழுதிருக்கா இவ? 60 செகண்ட்ஸ். இவ நல்லா எழுதுறாளா தப்பா எழுதுறாளா ஒண்ணுமே புரியலையே. கரெக்ட் ஆன்சரா? நம்ம இவளை பார்த்து எழுதிட்டு இருக்கோம். ஆனா மொத்தமே எழுதினா கூட மாட்டிப்போம்ல நம்ம.
ஓகே பசங்களா, 4th கொஸ்டின். எறும்புக்கு எத்தனை கால் இருக்கு? அதோட ஆன்சர் எழுதணும். ஓகே, இதுதான் 4th கொஸ்டின். இப்ப எழுதுங்க எல்லாருமே. என்னது எறும்புக்கு கால் இருக்குதா? இந்த மேம் சொல்லியே தான் தெரியும். அதை பார்த்து இப்ப நான் எங்கன்னா எறும்பு ஓடுதா பார்த்தாதான் இப்ப தெரியும். அந்த குச்சி வேற பார்க்கணுமே எனக்கு. எத்தனை கால் வேற, அது வேற என்னன்னுமா? ஐயோ, எறும்புக்கு கால் இருக்குது தெரிஞ்சுதான் நான் அப்பவே எண்ணிருப்பேனே. நான் நினைச்சேன் எறும்பு காலே இல்லைன்னு. ஐயோ, என்னன்னு தெரியலையே. இந்த மேம் ஏன் இப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க எடக்க முடக்கா? யாருதான் இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணுவாங்க? வேற எதனா கேட்க வேண்டியதானே மேம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம வேற தலையை உருட்டுறாங்க. எறும்புக்கு எத்தனை கால் இருக்குன்னு தெரியலையே. தெரிஞ்சா என்ன பண்றது? நம்மளுக்கு 2 கால் இருக்கு. இந்த எறும்புக்கு எத்தனை கால் இருக்கு தெரியல. எறும்பு யானை காதுக்குள்ளலாம் போகும். அப்ப எத்தனை கால் இருக்கும்? என்னது, எனக்கு இந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருக்கு. இது எந்த கொஸ்டின்லயுமே வந்ததே இல்லையே ஜிகேல. நான் என்ன பண்றது? ஒன்னும் புரியல. ஓகே, ஏதோ ஒன்று எழுத வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு 8 கால் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். நான் நினைக்கிறேன் 8 தான் இருக்கணும். ஏன்னா 8 கால் பூச்சிக்கு 8 சொல்லுவாங்க. புரியல. ஐயோ, இது கையிலே என்ன எழுதாத உக்காந்துட்டு இருக்கா இந்த ஆன்சரு. நான் எங்க எழுத போறேன் இந்த ஆன்சரை? இது வேற மேம் வேற இன்னைக்கு கத்துன்னு கத்துறாங்க. என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. எங்க இருந்தா பூச்சின்னு வந்தாங்க தெரியல. நிஜமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மேம் ரொம்பவே டிஃபிகல்ட்டா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாமே. நான் எழுதிட்டேன் 8ன்னு, ஆனா என்னன்னு ஒன்னும் புரியல. ஆன்சர் எனக்கும் தப்பா தான் இருக்கும். மேபி 5ல இருந்து 1 தப்பா கொடுத்துருவாங்க மேம். எனக்கு கண்டிப்பா 1 மார்க்ஸ் கம்மி ஆயிடும். எத்தனை கால் இருக்குன்னே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு 1ல இருந்து 4குள்ளதான் இருக்க போகுது. இல்லைன்னா 1, 2, 3, 4, 5 தான். ஏதோ ஒரு நம்பர் வச்சு போடுவோம், அவ்வளவுதான். வேற என்ன வழி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு 6 கால் தான் இருக்கும். அதனாலதான் 6 எழுதிட்டேன். இந்த எறும்புக்கு 6 கால் இருந்துச்சுன்னா நல்லாதான் இருக்கும். இதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. எப்படியோ நம்ம 2 மார்க் கன்ஃபார்மா ஓகே வாங்கிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 5th கொஸ்டின். எல்லாரோடைய பாடி பார்ட்ஸ்ல எது பெரிய பார்ட்? ஆன்சர் எழுதுங்க. அச்சிச்சோ, என்ன இது ரொம்பவே டிஃபிகல்ட்டா கேட்டிருக்காங்க. எனக்கு ஈஸி இது. என்னது இது மேம் இவ்வளவு ஃபாஸ்டா கேக்குறாங்க? ஒண்ணுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு காலு தான் இருக்கும். வாங்க எல்லாரும் கொடுத்துருங்க உங்க பேப்பரை. எவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்கறது? எப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க பேசாதீங்க சொல்லிட்டு. இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். இன்னும் எழுதாதே உக்காந்துட்டு இருக்கீங்க. மட்ட வாய் தான் குச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஆன்சர் யாரும் எழுதுனது இல்ல. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நான் கொஸ்டின் சொல்லிட்டு? எழுதுறதுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? இந்த ஆன்சர் ஷீட்டை நான் கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வருவேன். எல்லாரும் நாளைக்கு பிரசன்டா இருக்கணும். புரியுதா? யாருன்னு ஆப்சென்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீட்டுக்கே வருவேன். என்னது, வீட்டுக்கு வருவாங்களா? என்ன இது மேம் வீட்டுக்குலாம் வரன்றாங்க? ஐயோ, என்னாச்சு இந்த மேமுக்கு தெரியலையே. ரொம்பவே இது பண்றாங்களே. நீங்க எழுதுறதுக்கு டைமே கொடுக்கல. நாங்க எங்க இருந்து எழுதுறது? புடிங்கிட்டீங்க லாஸ்ட் கொஸ்டின். ஆமா, மேம் எங்களுக்கு டைமே கொடுக்கல. நாங்க எங்க இருந்து எழுதுறது? எழுதாம கொடுத்து புடிங்கிட்டாங்களே. எங்களுக்கு எங்க மார்க் வரப்போகுது? முடிஞ்சு போச்சு. என்னவோ தெரியல. நாளைக்கு அடி வாங்க போறோம். ஓகே, நாளைக்கு கிளாஸ்ல எல்லாரையும் நான் உங்களை மீட் பண்றேன் வித் ரிசல்ட்டோட. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.